Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Half-Yearly Exam-க்கான important questions தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எப்படி எழுதிங்கன்றத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போ மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல் சம்ஸ் 1.2 1.3 1.4 எல்லாமே அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே பார்த்துடுங்க. ஃபஸ்ட் சாப்டர் ஈஸி தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் 2.1 2 3 4. ஸோ இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷினும் பாருங்கள். 2.7 2.9 இப்போ ஆல் இன் கொடுத்துருக்கிறதுல எல்லாமே முக்கியம்தான், இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஸோ அதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, சின்ன சம்மாக இருந்தாலும் செஞ்சு பார்த்துருங்க சரிங்களா. அண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் போது எதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் படிக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு எடுங்க. அப்புறம் ஈஸியாக இருக்கிறத முடிச்சுட்டு லாஸ்ட் ஹார்டான சாப்டர் போங்க, டைம் சேவ் ஆகும். ஏன்னா நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு சரிங்களா. தேர்ட் லெசனில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், ஏன்னா அதில் ட்ரிக்னாமெட்ரி நம்ம வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது, எது வேணால் அவங்க கேட்பாங்க. அடுத்த ஃபோர்த்து சாப்டர் 4.1 4.2 4.3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுட்டாலும் சரி, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. இதில் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே ஓவராலாக நமக்கு கவர் ஆகிடும். பேலன்ஸ் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்கும், அதையும் பார்த்துடுங்க. ஃபிஃப்த்து சாப்டர் 5.1 5.2 3 4 எக்ஸாம்பிள்ஸ். ஃபிஃப்த்து சாப்டர் ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிங்கனாலே போதும் இல்லையா. அண்ட் லாஸ்ட்டாக சிக்ஸ்த்து சாப்டர் ஃபஸ்ட்டு வால்யூமோட லாஸ்ட்டு லெசன். அட்லீஸ்ட் நீங்கள் செகண்ட் வால்யூம் இது வரைக்கும் பார்க்கலனாலுமே ஃபஸ்ட்டு வால்யூமாவது தரோ பண்ணுங்கள், பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எதுவுமே படிக்கல, இனிமே தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வால்யூமையாவது தரோவாக படிங்க, 6 லெசனாவது தரோவாக படிங்க. ட்ரிக்னாமெட்ரி புரியல அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி விட்டுட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் மேட்ரிக்ஸும் வெக்டர் அப்புறம் ப்ராபபிலிட்டி சரிங்களா. செகண்ட் வால்யூமில் இந்த 3 லெசன் 7 8 12 ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மார்க்கே எடுக்கலாம் சரிங்களா. சென்டம் எய்ம் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் 12லேயும் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா 11த்தோட பேசிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ செகண்ட் வால்யூமில் நீங்கள் எவ்வளோ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் ஹாஃப் இயர்லி முடிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நான் டைம் இல்லை, நான் இப்போ புதுசாக பார்க்குறது கஷ்டம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ரீகால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் சரிங்களா. ஸோ 9th லெசன் அடுத்தது 10th லெசனோட கொஷின்ஸ் இருக்கும், எல்லா கொஷின்ஸும் நோட் பண்ணிவிடுங்க. 10th லெசன்லேயுமே கொஷின்ஸ் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வரும், நீங்கள் ஒரு கான்செப்ட் தான் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் அந்த முன்னாடியே என்ன எப்படி சேஞ்ச் பண்ணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்புறம் சாப்டர் 11ல் கம்மியான கொஷின்ஸ் தான், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். எக்ஸசைஸ் 11.7 8 10 அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பேன், ஏன்னா எக்ஸசைஸில் வர அதே மாதிரி சம்ஸ் எக்ஸாம்பிள் இருக்க எல்லாமே பார்க்கணும். அண்ட் லாஸ்ட்டாக 12th லெசன் ஈஸி தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.